ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு பெரிய vlog பார்க்க போகிறோம். இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு நான் சொல்ல போகிறேன். இது எத்தனை மணின்னா விடிய காலம் 4 மணி. இந்த டைமில் நாங்கள் ஊருக்கு கிளம்பியிருக்கோம். இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம், மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். சாமி கும்பிட்டு தான் எங்கே வேணால் நாங்கள் கிளம்புவோம். அதனால் சாமி கும்பிட வந்தோம். இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். இப்போ வண்டியில் பார்த்தீங்களா எல்லோரும் இருட்டாக தான் தெரியும். இன்னும் கொஞ்சம் லேட் ஆகட்டும். அது காலையில் ஆனோன்னா நாங்கள் கொஞ்சம் அழகாக தெரியும், பிரைட்டாக தெரியும். ஏர்லி மார்னிங்கிறதுனால ஏர்லி மார்னிங்கே எழுந்ததுனால பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் சோர்வாக இருக்காங்க, டயர்டாக இருக்காங்க. அதில் இந்த வீரா இருக்கானே, அவன் மட்டும் அப்படியே உட்காந்துருக்கான். அவன் பாட்டுக்கு எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க, நம்ம போயிட்டு வருவோம். அவனும் உட்காந்துக்கிட்டான். கார்லேருந்து இறங்குறேன்னு சொல்லவே இல்லை. எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம். கொஞ்சம் நெரிசலாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ காரு கிளம்ப போகுது. இப்போ விடிஞ்சிருச்சு, வியூ நல்லாவே தெரிஞ்சு பாருங்கள், பிரைட் ஆகிடுச்சு. நாங்கள் எல்லோரும் இப்போது சந்தோஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு என்ன பேசுறது, பின்னாடி இருக்கிறவங்கள பாருங்கள், எங்கள் அத்தை எல்லோரும் பின்னாடி உட்காந்துருக்காங்க. வீரா எங்கன்னு தேடாதீங்க, அவன் எங்கேயாவது படுத்து தூங்கிட்டு இருப்பான். நாங்கள் இந்த இயருக்கு வெக்கேஷன் எங்கேயுமே போகலை, அதனால நாங்கள் எங்கள் ஊருக்கு தான் போயிட்டுருக்குறோம். மற்றபடி வேறு எங்கேயுமே நாங்கள் பிளான் பண்ணலை. காய்ஸ், நீங்களாம் எங்கே போயிருந்தீங்கன்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீராவை நாங்கள் கார்லேருந்து வெளியே விட்டு அவனை வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். அப்புறம் காருக்குள்ளே வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நாரி இருக்கும். அதனால தான் நாங்கள் வெளியே கூப்பிட்டு வந்துட்டோம். நல்லா ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டான். இப்போ கொஞ்சம் மேய்ஞ்சிட்ருக்குறான். இந்த வாய்ஸுக்கு நடுவில் சாங் எங்கேருந்து வருதுன்னு மட்டும் கேட்காதீங்க. எங்கள் பக்கத்தில் நாங்கள் ஒரு டெம்பிள் ஃபெஸ்டிவலுக்கு தான், எங்கள் சொந்த டெம்பிள் ஃபெஸ்டிவலுக்கு நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஆனால் பக்கத்துலேயே ஆப்போசிட்டில் இன்னொரு டெம்பிள் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு. அதில் உள்ள சவுண்டு தான் இங்கே வரைக்கும் கேட்குது. நமக்கு என்ன, அதனால் அந்த சாங்கையும் கேட்டுக்கிட்டே தான் நானும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ. இப்போ நம்ம வீரா என்ன பண்ணுறான்னு பார்க்குறோம். அவன் காருக்குள்ளே இருந்து சலுப்பாயிடுச்சு, ஏன்னா அவனுக்கு உட்கார இடம் இல்லையே. அதனால மடிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். எப்படா வீடு வரும்னு பார்த்துட்டு இருக்கிறான். நாங்கள் கூட என்ஜாய் பண்ணாலும் இவன் மடியில் உட்காந்துட்டு கீழவும் இறங்க மாட்டேங்கிறான். சரி உட்காந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டோம். அதிகமாக வெயிட்டும் வேறு இல்லையா, சரின்னு அப்படியே விட்டுட்டோம். கிட்ஸ் எல்லாம் அவங்க மடியில் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவ்வளோ ஒன்றும் பிரச்சனையாக தெரியல, கொஞ்சம் ஜாலியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் கிளம்புறதுனால தான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஏன்னா 8 hours ட்ராவல், ஸோ கொஞ்சம் ரொம்பவே டல்லாகிடுச்சு. மார்னிங் வியூ நல்லா இருந்திருக்கும், இப்போது வந்து ரொம்பவே டல்லாகி போயிடுச்சு. நாங்கள்லாம் பின்னாடி உட்காந்து செல்ஃபி வீடியோஸ்ன்னு எடுத்துகிட்டு இருந்தோம். எங்கள் பேச பாருங்களாம், காலையில் கொஞ்சம் நல்லா தான் இருந்தோம், பிரைட்டாக இருந்தோம். இப்போ கொஞ்சம் டல் ஆகிடுச்சு. இவங்களே கார் ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க, அதனால் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக எந்த சிரமமும் இல்லாமல் போச்சு. வீரா ஒரு பக்கம், பெரிய பாப்பா ஒரு பக்கம் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாதி வழியில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் வீட்டிலே செஞ்சு கொண்டு வந்துட்டோம். லெமன் ரைஸ் வித்து பொட்டேட்டோ ஃப்ரை, இதில் நாங்கள் வீட்டிலே பண்ணி கொண்டு வந்துட்டோம். அதனால் நமக்கு வெளியே வாங்குகிற செலவு கம்மியாக போச்சு. வீராவுக்கும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்பப்போ கொஞ்சம் வெளியே விட்றாருங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தான். வெளியே ஒரு ஓப்பன் பிளேஸில் வச்சு நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு பொறுமையாக தான் கிளம்பணும். லெமன் ரைஸ்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ கிளம்புறதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். நல்ல வேலை ஹோட்டலில் வாங்கி சாப்பிடல. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா சில பேருக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதனால் நாங்கள் ஹோட்டல் பக்கமே போகலை. இவனே அப்படியே வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு பொறுமையாக கிளம்பினோம். அது மார்னிங் கிளைமேட் கொஞ்சம் கூலிங் கிளைமேட்டாக இருந்தனால எங்களுக்கு ஒன்றும் அதிகமாக வெயில் தெரியல. அது ஒரு 10-11 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் வெயில் அதிகமாக ஆரம்பிச்சதுனால இந்த டைம்லாம் இந்த வியூ எல்லாமே கொஞ்சம் எங்களுக்கு அழகாக இருந்துச்சு. ஃபோனில் கிளியராக எடுக்கிறதுக்கு. மறுபடியும் நாங்கள் காரில் உட்காந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பிட்டு தான் இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு கடைசியாக ஒரு நான் சர்ப்ரைஸ் சொல்லணும், அது முதல்ல சொல்லணும்னு நினச்சே மறந்துட்டேன். அப்புறம் வந்து இந்த சர்ப்ரைஸ் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க, கடைசியில் நான் சொல்கிறேன். இவன் கொஞ்சம் இப்போ ஸ்டடி ஆகிட்டான். ஏன்னா இவனுக்கு சாப்பாடு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், வாமிட் பண்ணிடுறான். அதனால தான் நாங்கள் காரில் வச்சு எந்த சாப்பாடுமே இவனுக்கு கொடுக்கல, வெறும் தண்ணியும் பிஸ்கட் மட்டும் கொடுத்துட்ருந்தோம். அதனால நாங்கள் வெளியே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் இவனுக்கு சாப்பாடு போட்டுக்கலாம், தயிர் சாப்பாடு போட்டுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் தான் இவன் கொஞ்சம் டல்லாக இருந்தால். இப்போ ஜூஸ் குடித்தான், அதுக்கப்புறம் வாட்டர் குடித்தான், அதுக்கப்புறம் பிஸ்கட் சாப்பிட்டான். அதனால் கொஞ்சம் பரவாயில்லாமல் நல்லா தான் இருக்கிறான். இப்போ இவனுக்காக தான் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி அச்சு இவ்வளோ நாள் ஊரில் இருந்தா, அதனால் வீராவும் அவளும் பார்த்துக்க முடியல. இப்போ வீராவும் அச்சுவும் பார்த்துக்கிற சிச்சுவேஷன் நமக்கு அது எப்படி இருக்கும்னு காட்ட போகிறேன். இந்த அளவுக்கெல்லாம் இல்லை, நான் அந்த அளவுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை, வாவ்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. அவனும் மிஸ் பண்ண மாதிரி தெரில, இவளும் மிஸ் பண்ண மாதிரி தெரில. ஆனால் கடைசியில் எப்படியும் ஜாயிண்ட் ஆகிட்டாங்க. இப்போ 2 பேரும் மீட் பண்ணிட்டாங்க. நாங்கள் இவளையும் கூப்பிட்டு தான், இப்போ இவங்க பெருமை வீட்டில், அத்தை வீட்டில், பெருமை வீட்டில் 2 பேர் வீட்லேயுமே இருந்தா. இப்போ இவளையும் கூப்பிட்டு நாங்கள் ஊருக்கு போயிடும்.
இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கே ஒரு பொண்ணு இருக்காளே, இந்த பூஜா, இவளும் ஊரில் தான் இருந்தா. இவன் அவங்க தாத்தா கூட இங்கே இருந்துட்டாளா. அப்புறம் நாங்கள் இங்கே வந்து அவளை மீட் பண்ண வச்சோம். இங்கேயும் அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை, ஏதோ ஒரு மாதிரி போச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் வீட்டில் தான் பாருங்கள். இதில் எங்கள் வீடு எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கலர் பெயிண்ட் அடித்த வீடு அது அவங்களே உள்ள சர்ப்ரைஸ் என்ன நினச்சிக்காதீங்க. அச்சுவும் வீராவும் மீட் பண்ணிக்கிறது தான் அந்த சர்ப்ரைஸ்னு சொன்னேன். அச்சுவும் வீராவும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ கொஞ்சம் மீட் பண்ணி மிங்கிள் ஆகிட்டாங்க. 2 பேருமே மிஸ் பண்ணாத மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் நைட்டு இப்போ நாங்கள் எங்கள் டெம்பிளில் உட்காந்துருக்கோம். இதுதான் எங்கள் டெம்பிள். நாங்கள் சாப்பிட்டு ரிலாக்ஸேஷனாக இங்கே உட்காந்துருக்கோம். பக்கத்தில் வீரா, நாங்கள் எங்கே இருக்கோமோ அங்கே இந்த வீரா வந்து உட்காந்துக்குவோம். எல்லோரும் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம். சந்தோஷமாக பேசி ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். இன்றைய நாள் எப்படி போச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். இவங்க தான் அச்சு. 2 வீக்ஸாக வீடியோலே வரல, ஊரில் இருந்தாங்க. டே சூப்பராக போச்சுங்க. இனிமேல் தான் ரெஸ்ட் எடுக்கணும். வண்டியில் வந்த சலுப்பு, டயர்டாக இருக்குது, கொஞ்சம் இருக்குது. அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ முடிய போகுது. கஷ்டப்பட்டு உங்களுக்காக நான் ஏர்லி மார்னிங்லேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு ஃபுட்டேஜும் கரெக்டாக நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் வாய்ஸும் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. நாங்கள் வீட்டு வேலையும் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பாய். இன்னொரு விளாகில் சந்திக்கலாம். பாய்.